ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சபையின் போதக மூப்பர்கள் மற்றும் ஒவ்வொரு சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனையை வெப்பினோட கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் சபையின் போதகர், உதவி போதகர், மூப்பர்கள், விசுவாச குடும்பங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்வாராக. எல்லாரும் சற்று நேரம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரஷாதி ரஷகனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னத தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையில் சிறந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya, hallelujah. Lord, I thank you, Father. Wonderful Lord, I thank you. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே மை துதிக்கிறோம். குமாரனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. Lord, I thank you, Father. எங்கள் மத்தியில் ஆண்டவரே உலாவும்படியாக கடந்து வந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜா ஆண்டவரே. தேவாதி தேவன் ஆண்டவரே. நீ கத்தாதி கத்தர் ஆண்டவரே. என் கண்மலை ஆண்டவரே, என் கோட்டை ஆண்டவரே, என் துருகம் ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிறவர் ஆண்டவரே, என் மீட்பர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை சற்று நேரம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, hallelujah. Lord, I thank you, Father. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இது தேவனுடைய நேரம். ஹalleluya. ஆராதனை தேவனுக்குரியது. ஆமென். ஹalleluya. நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் தேவனுக்கு ஏறெடுக்கப்பட வேண்டும். ஹalleluya, hallelujah. Lord, I thank you, Father. Thank you, Father. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியா நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரவாதத்துக்குள் பிரவேசிக்கிற நாளில் அவன் தனக்காக பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று எசேக்கியேல் 47:27 சொல்கிறது. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறனா தேவ சமூகத்தை ஒரு விசை கூட நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழி என் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒருவேளை மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு ஆகானா இல்லாதபடி தேவன் என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி, தேவன் என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி இந்த சமூகத்தில் நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். கோயார் இந்த பல்லவியை பாடுகிற போது நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஊற்றுண்ட பரிமள தைலமே. பாவத்தை வெறுத்திடுவே,
சுத்தம் தாயும் ஐயா ஊற்றுண்ட பரிமள தைலம் நீரேசு ஊற்றுவீர் உன்னத வல்லமையா ஊற்றுண்ட பரிமள தைலம் நீரேசு ஊற்றுவீர் உன்னத வல்லமையா உம்மை நேசிப்பேன் என்றும் நேசிப்பேன் உயிருள்ளவரை ஆராதிப்பேன் உம்மை நேசிப்பேன் என்றும் நேசிப்பேன் உயிருள்ளவரை ஆராதிப்பேன். தேவ சமூகத்துல நாம் ஏறெடுத்த இந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டு நம்மை சுத்திகரித்தபடியா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை பசுத்தப்படுத்தினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஊற்றுண்ட ஜீவ நதி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களை கழுவுனீங்க ஆண்டவரே. உம் ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்தீங்க ஆண்டவரே. எங்களை பசுத்தப்படுத்தினீங்க. இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா எங்களை மாற்றினீங்க ஆண்டவரே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் இந்த ஆராதனைக்காக சகோதரர் அகஸ்டின் ஜெபிக்கும்படியா கேட்கிறேன். அன்பின் பரலோக தப்பனே, அப்பா அருமையான இந்த காலை நேரத்துக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த அருமையான இந்த காலை நேர வெள்ளிக்கிழமை ஆராதனையை நாங்கள் பங்கு பெறும்படியாய் என் தேவன் நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாக உடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஆராதனை தரும்படியாய், நல்ல ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாய் என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலையும் என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியா நம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இம்மட்டும் வழிநடத்தி நாங்கள் எபினேசர் இனிமேலும் எங்களை நடத்தும்படியா நம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யார் யார் என்னென்ன நோக்கத்தோடு என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அவர் ஒவ்வொரு தேவைகளையும் என் தேவன் தாமே நிறைவேற்றி அனுப்பும்படியா ஆசீர்வதித்து அனுப்பும்படியா நம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைபடும்படியா நம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதில் வரும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் தேவன் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போது சந்தோஷத்தோட நன்றியுள்ள இருதயத்தோடு கூட வரணும். நான் ஒவ்வொரு தடவை சொல்றது போல தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இன்னைக்கு நீங்க உலகத்தை ஒரு விசை கூட உங்களை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது என்று சொல்லி நாம் நினைத்தோமானால் நம்மால் வாய் திறந்து நன்றி என்று சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நாம் முதல் பாடலுக்காய் செல்வோம். நன்றி 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 சொல்லி பாடுவேன் என்று சொல்லி சங்கீதம் 145:10 விதமாய் சொல்கிறது, உம்முடைய கிரிகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் அவரை துதிக்கத்தக்கதாக அவரை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல எவ்வளவு பேர் இருந்த போதும் உங்களையும் என்னையும் தேவன் அந்த காரியத்தை செய்யும்படியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த வேளையில நன்றி 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 என்று சொல்லி இந்த பாடலை இணைந்து எல்லாரும் உற்சாகத்தோடு கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன், இயேசு நாமம் செய்த நன்மைகளை பாடுவேன். நன்றி 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 சொல்லி பாடுவேன், இயேசு நாமம் செய்த நன்மைகளை பாடுவேன். நன்றி 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 என் இயேசுவுக்கே நன்றி 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 என் ராஜனுக்கே செய்த நன்மைகளை பாடுவேன். ஜீவன் தந்த இயேசுவுக்கு நன்றி, கிருபை தந்த இயேசுவுக்கு நன்றி. ஜீவன் தந்த இயேசுவுக்கு
ராஜனுக்கே நன்றி 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 சொல்லி பாடுவேன். இயேசுநாதர் செய்த நன்மைகளை பாடுவேன். என்னை பலப்படுத்திய இயேசுவுக்கு நன்றி, என்னை சுகப்படுத்திய இயேசுவுக்கு நன்றி, என்னை பலப்படுத்திய இயேசுவுக்கு நன்றி, என்னை சுகப்படுத்திய இயேசுவுக்கு நன்றி, என்னை போஷித்த இயேசுவுக்கு நன்றி, என்னை பாதுகாத்த இயேசுவுக்கு நன்றி, என்னை போஷித்த இயேசுவுக்கு நன்றி, என்னை பாதுகாத்த இயேசுவுக்கு நன்றி. நன்றி 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 என் இயேசுவுக்கே நன்றி 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 என் ராஜனுக்கே நன்றி 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 சொல்லி பாடுவேன். இயேசுநாதர் செய்த நன்மைகளை பாடுவேன். என்னை காத்த இயேசுவுக்கு நன்றி, இனியும் காக்கும் இயேசுவுக்கு நன்றி, என்னை காத்த இயேசுவுக்கு நன்றி, இனியும் காக்கும் இயேசுவுக்கு நன்றி, வரப்போகும் இயேசுவுக்கு நன்றி, என்னை சேர்த்துக் கொள்ள போவதால் நன்றி, வரப்போகும் இயேசுவுக்கு நன்றி, என்னை சேர்த்துக் கொள்ள போவதால் நன்றி. நன்றி 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 என் இயேசுவுக்கே நன்றி 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 என் ராஜனுக்கே நன்றி 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 சொல்லி பாடுவேன். இயேசுநாதர் செய்த நன்மைகளை பாடுவேன். நன்றி 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 சொல்லி பாடுவேன். இயேசுநாதர் செய்த நன்மைகளை பாடுவேன். என்னை பலப்படுத்திய இயேசுவுக்கு நன்றி, என்னை சுகப்படுத்திய இயேசுவுக்கு நன்றி, என்னை பலப்படுத்திய இயேசுவுக்கு நன்றி, என்னை சுகப்படுத்திய இயேசுவுக்கு நன்றி, என்னை போஷித்த இயேசுவுக்கு நன்றி, என்னை பாதுகாத்த இயேசுவுக்கு நன்றி, என்னை போஷித்த இயேசுவுக்கு நன்றி, என்னை பாதுகாத்த இயேசுவுக்கு நன்றி. நன்றி 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 என் இயேசுவுக்கே நன்றி 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 என் ராஜனுக்கே நன்றி 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 என் இயேசுவுக்கே நன்றி 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 என் ராஜனுக்கே நன்றி. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றியை செலுத்துவோம். நன்றி என் இயேசுவுக்கே நன்றி 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 என் ராஜனுக்கே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து நம்மை பலப்படுத்தின தேவன், நம்மை போஷித்த தேவன், நம்மை பாதுகாத்த தேவன், நம்மை கண்ணீரின் நேரத்தில் நம்மை நடத்தின தேவன், தேவைகளை சந்தித்த தேவன், எத்தனை நல்ல தெய்வம் நம்முடைய தேவன். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. 3 யோவான் 1:2 விதமாய் சொல்கிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி. நாம் சுகமாய் இருக்கணும்னா நம்முடைய ஆத்துமா வாழணும். ஆமென். ஹalleluya. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு முன்னால ஒரு கண்டிஷன் உண்டு. இந்த நாளிலும் நம்முடைய ஆத்துமா இந்த பாடல் பாடுகிற வேளையில இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு கூட இந்த இடத்துல நீ வந்திருந்தோம்னா, இந்த வேளையில இந்த பாடல் பாடுகிற போது ஒரு விசை கூட நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்கு குறைவுள்ளவனா நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை யோசித்தவர்களாய், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல என்கிற இந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து நம்மை ஆராய்ந்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சுகமா
சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹalleluya ஹalleluya. இந்த பாடல் இவ்விதமாக சொல்கிறது, ஓட்டப்பந்தயம் ஓடுகிறாய் நீ, ஒழுங்கின்படி ஓடு மகனே. இன்னைக்கு அநேக இந்த நாளில தேவன் தந்த வாக்குத்தத்த வசனம் ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்திலிருந்து வருகிற போது ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொண்டு வருவது வழக்கம். எசேக்கியேல் 18:9, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை தேவன் எனக்கு தந்தார். நாட்களில் பார்க்கிற போது காலம் கொடிதாக இருக்கிறது. ஒரு பொல்லாதான காலத்துக்குள் நாம் சூழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உண்மை எங்கேயுமே இல்லைங்க. உண்மையை நம்ம விலை கொடுத்து வாங்கணும்னா கூட நடக்கிற காரியமே இல்லை. எல்லா விதத்திலும் இந்த நாட்கள் சோதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து விரும்புகிற ஒரு காரியம், ஒழுங்கின்படி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவர்களை தேவன் தேடுகிறார். நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மை உள்ளவர்களா உண்மையை தேவன், உத்தமத்தை தேவன் இந்த நாளில நம்ம மத்தியில எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நாம் அதுல குறைவுபட்டவர்களா இருந்தா ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து விட்டு இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். வாக்கு பண்ணினவ மாறிடா, அவர் உண்மை உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உண்மையா இருக்கிறது போல நாமும் உண்மையா இருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க, இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை அந்த அறிக்கை செய்தவர்களா நாம் இந்த வேளையில விசுவாசத்தோடு கூட பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் குறைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் குறைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே.
வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்தவர் தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஏதோ வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்ணியிருக்காரு, அது நமக்கு ஏதோ ரொம்ப சோகமா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏதோ அவர் பண்ணிட்டு போயிட்டாரு, சரி அப்படி இல்லைங்க. நாம உண்மை உள்ளவங்க கிடையாது, அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்னாருன்னா நாம் செய்வார். ஆமென். அவர் உண்மையா இருக்கிறது போல நாமளும் உண்மையா இருக்கணும் அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லியிருந்தாங்கன்னா, செய்வேன் என்று சொல்லியிருந்தாங்கன்னா கட்டாயம் அவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். இந்த பாடலை முதல் அடியை நம்ம மறுபடியும் உற்சாகமாய் பாட போகிறோம். கரங்களை தட்டி பாடுவோம், அறிக்கை பண்ணுவோம். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வில் குறைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வில் குறைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. அப்படியே கரங்களை வைத்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணின தேவன். நான் உண்மை இல்லாதனா இருந்த போதிலும் நீர் உண்மை உள்ள தேவன். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ள தேவன். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணினதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோம். ஆண்டவரே, எல்லா வாய்களை திறந்த ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை ஒரு விசை கூட நாம் மனதில் நினைவு கொண்டவர்களே, ஆண்டவரே, நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தந்திருக்கீங்க, என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவீங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, I thank you, Father. Thank you, Father. என் தேவன் அவ்விதமாய் செய்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருப்போமா? 2 தெசலோனிக்கேயர் 3:3 விதமாய் சொல்கிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். 2 தீமோத்தேயு 2:13 சொல்கிறது, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடலை ஆராதனை பாடலாக நாம் இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று அறிவேன், உண்மை உள்ளவரே என்று சொல்லி அவரை நாம் அறிக்கை செய்வோம்.
ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மையுள்ளவரே, என்னும் நன்மைகள் செய்பவரே, என்னும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழச் செய்பவரே, மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழச் செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, உம்மாவியை நான் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவியை நான் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே வெகு தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே வெகு தூணாய் வருபவரே, உம் வார்த்தை திருவுணவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தை திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, உம்மாவியை நான் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவியை நான் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆம் ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் உண்மை உள்ள தேவன், ஆண்டவரே நீர் உண்மை உள்ள தேவன், ஆண்டவரே நாங்க உண்மை இல்லாதவளா இருந்த போது கூட நீங்க உண்மை உள்ளா இருக்கீங்க ஆண்டவரே. தனிமை வாட்டுகிற நேரத்துல ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் அபிஷேகம் செய்றீங்க ஆண்டவரே. தேவைகள் நிறைந்த நேரத்துல தேவைகளை சந்திக்கிறீங்க ஆண்டவரே. நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. அந்த தேவனை அப்படியே ஆராதிப்போமா ஆண்டவரே? உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீ நல்ல தெய்வம் ஆண்டவரே. நீ நல்ல தெய்வம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாதி கத்தரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனை உம்மை ஆராதிக்கிறோம். நீதியின் சூரியனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கோட்டையை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை
எங்களை சந்திப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விடுதலை ஆக்குகிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் உன்னதர் ஆண்டவரே, நீ உயர்ந்தவர் ஆண்டவரே, மகிமையில் சிறந்த தேவன் ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே, நீர் தேவாதி தேவன் ஆண்டவரே, நீ கத்தாதி கத்தர் ஆண்டவரே, நீர் எங்கள் கண்பலை ஆண்டவரே, நீர் எங்கள் கோட்டை ஆண்டவரே, கண்ணீரை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, எங்களை விடுதலை ஆக்குகிற தேவன் ஆண்டவரே, உன்னத தேவன் ஆண்டவரே, உயர்ந்தவர் ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே, தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. Lord, I thank you Father, thank you Father. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நாளில் நம்மத்தில உண்டு. ஹalleluya. அவர் நம்மிடத்தில் விரும்புகிறது அவரை நாம் துதிக்க வேண்டும், நம்முடைய துதி பலிகளை அவருக்கு செலுத்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வரும்போது அவரை ஆராதிக்கும்படியாய் பிரித்து கொண்டு வந்த தேவன் இந்த நாளில் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், என்னை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உன்னை நீ இந்த இடத்துல ஆராதிக்கிற போது உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஹalleluya. வேத வசனம் அதுதான் சொல்லுகிறது. அவரை ஆராதிக்கிற வேளையில தேவ ஆசீர்வாதம் நமக்குள் கடந்து வருகிறது. ஹalleluya. கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம். சற்று நேரம் தேவனை ஆராதிப்போம். இது மகிமை உள்ள ஒரு நேரம். ஹalleluya, ஹalleluya. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் தேவனை ஆராதிப்பது ஒரு மகிமை உள்ள ஒரு காரியம். ஹalleluya, ஹalleluya. Lord, I thank you Father. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Lord, I thank you Father. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினே. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லையே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லையே. ஹalleluya, 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 ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. மறுரூபமாக்கிடும் மகிமையில் சேர்த்திடும் என்னை மறுரூபமாக்கிடும் மகிமையில் சேர்த்திடும். நீரல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லையே. நீரல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லையே. Hallelujah, 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 hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லையே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன்
வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹalleluya ஹalleluya. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. கரங்களை உயர்த்தி அப்படியே ஆராதிப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பாக்கியம் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு தந்த ஸ்லாக்கியத்துக்காக உண்மை நன்றி ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனை உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உன்னத ராஜனை உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாக்கு பண்ணின தேவன், நீ மாறாத தேவன் ஆண்டவரே, நீ உயர்ந்த தேவன் ஆண்டவரே, நீ உயர்ந்த தேவன் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர் ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் ஆண்டவரே, கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் கட்டுகளில் இருந்து எங்களை கட்டவிழ்க்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்குகிற தேவன் ஆண்டவரே. நீ உயர்ந்த தேவன், உன்னத தேவன் ஆண்டவரே, மகிமை சிறந்த தேவன் ஆண்டவரே. ஹalleluya. லீகரல தௌஷால லௌதன திபாகரலதி உபாகரல தௌஷகரல தௌஷால. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆலயத்தை தேவன் உம்முடைய ஆவியினால் நிரப்பினபடியா உமக்கு நன்றி ஆண்டவரே. விடுதலையின் ஆவியானவர் எங்கள் சபைக்குள் உலாவுறபடியா நன்றி ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிறபடியா ஆண்டவரே, பிரச்சனைகளை மாற்றுகிறபடியா, கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கிறபடியா, எங்கள் ஜனங்களை விடுதலை ஆக்குறபடியா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உண்மை இல்லாதவர்களா இருந்த போது கூட என் தேவன் நீர் உண்மையுள்ளவராக இருந்தீங்க ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் கிருபையாக சந்தித்தீங்க ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை துடைத்தீங்க ஆண்டவரே. எங்கள் கட்டிலிருந்து எங்களுக்கு விடுதலை ஆக்குனீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய நாமம் மகிமைப்பட்டபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அறுதியற்ற எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு கூட்டி சேர்த்து உம்மை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கிருபையாக தந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அநேக வேளையில எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உண்மையற்றவர்களா இருந்த போது நீர் உண்மையுள்ளவராக இருக்கிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. நீங்க வாக்கு பண்ணினதை எங்க வாழ்க்கையில நிறைவேற்ற நீர் போதுமானவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எதிர்பார்ப்புகளோடு யாரெல்லாம் வந்தாங்களோ அவர் வாழ்க்கையில என் தேவன் இந்த நாளில் அற்புதத்தை செய்தபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை நிலையில இறங்கி வந்து அவர்களை தேவன் தொட்டீங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்தித்தீங்க ஆண்டவரே. கட்டிலிருந்து விடுதலை ஆக்கினீங்க ஆண்டவரே. கண்ணீரை துடைத்தீங்க, தேவைகளை சந்தித்தீங்க ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகள் வாழ்க்கையில என் தேவன் இந்த நாளில் வேலையை கட்டளையிட்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரிகளை தேவன் தொட்டீங்க ஆண்டவரே. அவர்கள் தேவையோடு வந்திருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவரே இந்த நாளிலும் தேவன் சந்தித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம் சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாய் செல்கிறபடியா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I
மீண்டும் மனமகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு குடும்பமாக கூடத்தக்கதாக எங்கள் ஜீவிதத்தில் கொடுத்த அந்த வெளியேறப்பெற்ற நேரத்துக்காக நன்றி. எங்களுடைய ஆயுஸ்நாக்களுடைய பார்வையில் அருமையாக இருந்த கிருபைக்காக நன்றி. எங்கள் கால்கள் சறுக்கின பொழுது கிருபினால் தாங்கி எங்களை வழிநடத்தி மீண்டுமாக அப்பா கர்த்தருடைய ஜனங்களோடு சேர்ந்து ஆராதிக்கத்தக்கதாக எங்கள் ஜீவித் கொடுத்த அந்த உன்னதமான நேரத்துக்காக நன்றி. ஆறுதலை கர்த்தர் நாம மைப்பட்ட கிருபைக்காக நன்றி. எந்தெந்த ஆத்மா தங்களுடைய அபாத்திர நன்மை அழித்து தங்களை தாழ்த்தி நோக்கி துதித்து ஸ்தோத்தரித்த பொழுது தேவன் அதை சொந்த வாசனையாக ஏற்று நீ கடந்து வந்த ஆவி ஆத்மா சரி கொடுத்த விடுதலைக்காக ராஜா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இந்த உன்னதமான நோக்கத்தோடு அப்பா அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்க அந்த மொழிபெயர்ப்புக்காக உற்சாகமாக கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் இந்த நாள் ஆசுவத்த கிருபைக்காக நன்றி. எந்த நோக்கத்தோடு அப்பா கொடுத்திருக்காக அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷனில் மொழிபெயர்க்கப்பட்ட வாசங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாகி நம் கிறிஸ்துவை அறியாத அந்த மக்கள் கண்டு உள்ளத்துக்கான பாக்கியத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக ராஜா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுதும் செய்து கொடுக்கும் தாசனை திருரத்திற்கு மறைத்து கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நினைத்த போகிற கிருபைக்காக நன்றி. சகல துதிக நமக்கு செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல கர்த்தரை இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. கர்த்தருடைய தாசனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகி உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிஷனரி இயக்கம். மிஷனரி பணியிலே 56 ஆண்டு காலமாக ஈடுபட்டு மிஷனரி பணியை தேவ ஒத்தாசையோடு இந்தியாவிலே 24 மாநிலங்களிலே நிறைவேற்றி வருகிற ஒரு மிஷனரி இயக்கம். இந்த நாளிலே அந்த இயக்கத்தின் சார்பாக உங்கள் மத்தியிலே வந்து தேவ செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த போதர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் ஊழியங்களுக்காக உங்களில் அநேகர் ஜெபித்து வருகிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்டு இந்த நாளிலே அற்புதமான கிரியைகளை செய்து வருகிறார். ஜெபத்தின் மூலமாக கிரியை செய்யும் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அநேக அற்புதமான காரியங்களை தேவன் செய்து வருகிறார். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக இந்த நாளிலே இதுவரைக்கும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் ஊழியங்களின் மூலமாக 6800க்கும் மேலான சபைகள் நிறுவப்பட்டுள்ளன. ஹல்லேலூயா. 6800 churches have been planted through the ministries of Friends Missionary Prayer Band. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபைகளிலே விதமாக கூடி கர்த்தரை ஆராதிக்கும் மக்கள் 6,50,000க்கும் மேலாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்து வருகிறார். இந்த இன்றைய நிலவரப்படி இதுவரைக்கும் 1083 மிஷனரிகள் இந்த இயக்கத்திலே பணி செய்கிறார்கள். 1083 கலாச்சாரம் கடந்து பணி செய்யும் மிஷனரிகள். விசுவாசிகளிலே புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாகி வரும் விசுவாசிகளிலே மிகவும் ஊக்கமுள்ளவர்கள், உற்சாகமுள்ளவர்கள், தேவ பணியிலே விருப்பம் உள்ளவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை பயிற்றுவித்து அவர்களையும் ஊழியத்தில் ஈடுபாடு கொள்ள செய்கிறோம். அவர்களை சுதேச ஊழியர்கள் என்று அழைக்கிறோம். அவர்கள் அவருடைய சொந்த மக்கள் இனங்கள் மத்தியிலே அவர்கள் பணி செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சுதேச ஊழியர்கள் 1330 பேர் இருக்கிறார்கள். ஆக எல்லாம் சேர்த்து 2400க்கும் அதிகமான மிஷனரிகள் இந்த நாளிலே இந்தியா முழுவதும் வேலை செய்கிறார்கள். 24 மாநிலத்திலே நாங்கள் பணி செய்து வருகிறோம். 318 பணித்தலங்கள், மிஷனரி பணித்தலங்கள் அமைத்து அவற்றிலே இந்த பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அநேக ஆதிவாசி மக்கள் குழு குழுவாக இனமாகத்தான் அவர்களை சந்திக்க முடியும். இப்பொழுது நம்மளை ஒரு சிட்டியிலே காஸ்மோபாலிட்டன் சிட்டி அல்லது மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்றால் மற்ற இனத்தவர் யார் என்றே நமக்கு தெரியாது. எல்லோரும் நாம் விசுவாசிகளாக ஒன்று கூடி விடுகிறோம். ஆனால்
ஆதிவாசி மக்கள் மத்தியிலே அது அவ்விதமாக செயல்பட முடியாது. அவர்கள் குழுவாக அவருடைய இனத்தவரை மட்டும்தான் அவர்கள் ஒண்டிக் கொள்வார்கள், அண்டிக் கொள்வார்கள். எனவே கூட்டம் கூட்டமாக இனமாகத்தான் அவர்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட இன வாரியான மக்களை அடையாளம் கண்டு இந்த நாட்களில் 267 மக்கள் கூட்டங்கள் மத்தியில் இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. தேவனுக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. உங்களுடைய ஈடுபாட்டுக்காக அதிகம் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஜெபங்களின் மூலமாக கர்த்தர் அற்புதமான கிரியைகளை செய்து வருகிறார். வேதாகம மொழிபெயர்ப்பு பணியை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள். இந்தியன் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸுக்கு இந்த நாளின் காணிக்கை அனுப்பப்படுகிறது என்று அறிவித்த உடனே நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்தரித்தேன். ஏன் தெரியுமா? இந்த பாமர மக்கள் அல்லது ஆதிவாசி மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கொஞ்ச நாள் தான் கேட்குறாங்க ஆர்வமாக. அதுக்கப்புறம் என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. என்ன கேள்வி தெரியுமா? இந்த ஆண்டவர் எல்லாரும் நேசிக்கிறாருன்னு சொல்கிறீங்களே ஐயா, உங்கள் மொழியில் உங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, பைபிள் வச்சுருக்கிறீங்க, எங்கள் மொழியில் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறார, எங்கள் மொழியில் எங்கிட்ட இந்த ஆண்டவர் பேசுவாரா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு பதில் சொல்ல வேண்டுமானால் அவருடைய மொழியிலே வேதத்தை மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் மூலமாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் மூலமாகவும் 14 வேதாகம மொழிபெயர்ப்பு பணியினை ஆரம்பித்து 14 மொழிகளிலே இந்த வேதாகம மொழிபெயர்ப்பு பணியை நடைபெற்று கொண்டு வருகிறது. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. 14 மொழிகளிலே வேதாகம மொழிபெயர்ப்பு பணி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக நடைபெற்று வருகிறது. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் மிஷனரிகள் இந்த மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். வேதாகம மொழிபெயர்ப்பு பணி என்பது சும்மா சீக்கிரத்தில் அப்படி செய்யக்கூடிய பணி அல்ல. ஒரு வாழ்நாள் முழுதும் அதுக்கு அர்ப்பணித்தால் தான் முழு வேதாகமத்தை மொழிபெயர்க்க முடியும். 15 ஆண்டுகால உழைப்பு அல்லது 20 ஆண்டுகால அவருடைய கடின முயற்சிக்கு அப்புறம் இப்பொழுது புதிய ஏற்பாடு 7-8 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. தேவனுக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆதிவாசி மக்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த வருங்கால நம்பிக்கையுமே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். காடுகளிலே மலைகளிலே சுற்றித் திரிகிறார்கள். இப்படிப்பட்ட சிறுவர்களை ஒன்று சேர்த்து சிறுவர் இல்லங்கள் அமைத்து அதில் அவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பையும் கல்வி அறிவையும் புகட்டி வருங்கால திருச்சபை தலைவர்களாக அவர்களை உருவாக்குகிறோம். 13,059 சிறுவர்கள் இன்றைய நிலவரப்படி பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். 51 சிறுவர் இல்லங்கள் இந்தியா தேசமெங்கும் செயல்பட்டு வருகின்றன. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். தலைமைத்துவ பயிற்சி மையங்கள் என்று சொல்லி விசுவாசிகளை இன்னும் தீவிரவாதிகளாக ஆத்மா ஆதாயம் செய்யும் விசுவாசிகளாக ஊழியர்களாக உருவாக்குவதிலே அவர்களுக்கு பயிற்றுவிக்கும் தலைமைத்துவ பயிற்சி மையங்கள் லீடர்ஷிப் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட தலைமைத்துவ பயிற்சி மையங்கள் 12 இடங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு அவையும் செயல்பட்டு வருகின்றன. இதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் அவருக்கே உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லும் முன்பதாக ஒரு 5 நிமிடம் பஞ்சாப் மாநிலத்திலே நாம் செய்கிற ஊழியத்தை பற்றி ஒரு சிறிய வீடியோ கிளிப்பிங் வைத்திருக்கிறார்கள். அது இப்பொழுது உங்களுக்கு காட்டப்படும். அதற்கு பின்பாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்லலாம். பஞ்சாப் இந்தியாவின் செழிப்புமிக்க மாநிலங்களில் ஒன்றாகும். சட்லஜ், பியாஸ், ரவி, ஜீனம், ஜீலும் ஆகிய 5 நதிகளை கொண்டுள்ளதால் பஞ்சாப் என்று பெயர் சூட்டப்பட்டது. 2.94 கோடி மக்கள் தொகையை கொண்ட இம்மாநிலத்தில் 57% அதிகமானோர் சீக்கியர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு அரசியல், இராணுவம், காவல்துறை, விவசாயம், தொழில்நிலைகள் என
பல துறைகளில் சீக்கியர்கள் சிறப்பு பங்கு வகித்து வருகின்றனர். இந்தியாவில் மட்டுமின்றி மேலை நாடுகளிலும் பல பொறுப்புள்ள பதவிகளில் செயல்பட்டு வருகின்றனர். வளமையும் செழுமையும் கொண்ட இம்மாநிலத்தின் கோதுமை உற்பத்தியில் பிரதானம் காண்பதோடு உயர் ரக நெல் சாகுபடி செய்தல், ஆரஞ்சு பழங்கள் உற்பத்தி, கரும்பு சாகுபடி என சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களின் கலாச்சார ஆடைமுறைகளை பொறுத்தவரை பெண்கள் அணியும் வண்ணம் உள்ள பஞ்சாபிய சல்வார் அல்லது காக்ரா சிறப்பு வாய்ந்ததாகும். ஆண்கள் அணியும் தலைப்பாகையோடு கூடிய குர்தா கம்பீரமான தோற்றத்தையும் மிடுக்கான பார்வையையும் கொடுக்கிறது என்றால் மிகையாகாது. பஞ்சாபியரின் இசை மற்றும் நடனத்தை பொறுத்தவரை பாங்கரா உலக புகழ் பெற்றது என்றே சொல்லலாம். ஆட்டம் போட வைக்கும் இசை, கண் இமைக்காமல் பார்க்க வைக்கும் நடனம் இவர்களுக்கே உரித்தான ஒன்று. சீக்கியர்கள் சிலை வணக்கம் செய்பவர்கள் இல்லை என்றாலும் குரு வணக்கம் செய்பவர்கள். குரு கிரந்த் சாஹிப் என்ற புத்தகத்தை இவர்கள் புனித புத்தகமாகவும் இது தங்களை கடவுளிடம் சேர்க்கும் கடைசி குரு என்றும் நம்பி வழிபட்டு வருகின்றனர். சீக்கியர்களின் புனித ஸ்தலமாக கருதப்படும் ஹெர்மந்திர் சாஹிப் என்று அழைக்கப்படும் பொற்கோவில் பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸில் அமைந்துள்ளது. இங்கு ஏராளமான சீக்கியர்கள் அனுதினமும் வந்து செல்கின்றனர். சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் குருநானக் தேவ் என்பவர் ஆவார். இவர் முதல் குருத்வாராவை ரவி நதியோரத்தில் கர்த்தர்பூர் என்னும் இடத்தில் உருவாக்கினார். குருத்வாரா என்பது சீக்கியர்களின் தொழுகை ஸ்தலம், அதாவது குருவிடம் எடுத்துச் செல்லும் வாசல் என்று நம்பப்படுகின்றது. பஞ்சாபில் சீக்கியர்கள் 57.69%, இந்துக்கள் 38.49%, இஸ்லாமியர் 1.93% இருக்க, கிறிஸ்தவர்கள் மிகவும் குறைந்த நிலையில் 1.25% மட்டுமே காணப்படுகின்றனர். பஞ்சாப் மக்களிடையே நற்செய்தி அறிவித்திட 1974ஆம் ஆண்டில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு கால் பதித்தது. ஆரம்ப காலங்களில் நமது மிஷனரிகள் அம்மக்களிடையே மறுமலர்ச்சியின் வாழ்வை காண மிகவும் பிரயாசம் கொண்டனர். ஆனால் எதிர்பாராத விதமாக அப்போதைய அரசாங்கமானது மிஷனரிகள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பிட ஆணை பிறப்பித்தது. எனினும் கர்த்தர் பஞ்சாப் மக்களை மிகவும் நேசித்தபடியினாலும் நமது மிஷனரிகள் மற்றும் விசுவாசிகளின் இடைவிடா ஜெபத்தினாலும் 1992ஆம் ஆண்டில் மீண்டும் நமது ஊழியர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் பாதம் பதித்தனர். மற்றும் பாடுகளை தொடர்ந்து அறுவடை பணியில் மெதுவாக வெற்றி காண முடிந்தது. முதல் முறையாக இயேசுவே இரட்சகர் என்று நாவுகள் அறிக்கையிட தேவ கிருபை கிரியை செய்தது. இதனைத் தொடர்ந்து இன்னும் வேகமாக ஆத்தும ஆதாயம் செய்திட 2005ஆம் ஆண்டில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் மூலமாக நாளைய பஞ்சாப் என்ற திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இத்திட்டத்தின் மூலமாக அடுத்த 5 ஆண்டுகளில் 25,000 புது ஆத்துமாக்கள் தேவனுடைய மந்தையில் சேர்க்கப்பட உற்சாகப்படுத்தப்பட்டனர். ஆச்சரியம் காத்திருந்தது. என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் என்றுரைத்த நம் கர்த்தர் 38,000 ஆத்துமாக்களை கொடுத்தார். ஆம், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தருபவர்தானே நம் ஆண்டவர். இம்மாபெரும் எழுப்புதலை தொடர்ந்து நம் இயக்கமானது நமது பஞ்சாப் என்ற திட்டத்தையும் அறிமுகம் செய்தது. இத்திட்டத்தின் மூலமாக 10 லட்சம் மக்கள் சந்திக்கப்பட குறிக்கோள் வகுத்தோம். ஆனால் தேவ கிருபையால் 18 மாதங்களில் 39,000 ஆத்துமாக்கள் திருமுழுக்கு பெற்று சபையாக கூடினர். அநேக தேவாலயங்கள் கட்டப்பட்டு இம்மக்களிடையே ஆராதனைகள் நடைபெறுகின்றன. தற்போது நம் இயக்கத்தின் மூலமாக பஞ்சாபில் 36 மிஷனரி குடும்பங்களும் 84 போதகர்களும் 1,72,000க்கும் மேலான விசுவாசிகளும் உள்ளனர். வீடுகள் சந்திக்கும் பணி, படக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள், விடுமுறை முகாம்கள், வாலிபர் கூடுகை, பெண்கள் சிறப்பு கூடுகை, அன்றாட ஜெப கூடுகைகள்,
சுவிசேஷ ரத ஊழியங்கள், கலை நிகழ்ச்சிகள் போன்றவைகள் மூலமாக சுவிசேஷம் அறிவித்தல், பிராந்திய அளவிலான மேளாக்கள் நடத்துதல் என தேவ ராஜ்ய கட்டுமானப்படி மல்வார், மஞ்சா, புத்லாடா ஆகிய 3 பிராந்தியங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அநேக ஜெப வீரர்களின் முழங்கால்கள் நிலத்தில் ஊன்றி நிற்பதால் களத்தில் அறுவடை சாத்தியமாகின்றது. கண்ணீர் சிந்தி தேவ பாதத்தை நனைப்பதால் சுவிசேஷ விதை விளைச்சலை தருகின்றது. எனினும் இன்னும் மெய் ஒளியை அறியாதோர் 2.9 கோடி தழுவினோர் என்பது வருத்தம் தரும் ஒரு உண்மை. சீக்கியர்கள் சிலுவை நாதரை அறிந்திட, கல்வாரி நாயகன் கருணையை புரிந்திட விழித்திருந்து ஜெபிப்போம், தளராமல் துதிப்போம். தேசம் தேவனை அறியட்டும். இந்திய மக்கள் உம்மை காண இறங்கி மனங்களை திறந்திடுமே. இந்திய மக்கள் உம்மை காண இறங்கி மனங்களை திறந்திடுமே. உம்முடைய ஒளி காண இருளை நீர் அகற்றிடுமே. உம்முடைய ஒளி காண சுடராக வீசிடுமே. வேண்டுதல் செய்கிறேன், நான் வேண்டுதல் செய்கிறேன். வேண்டுதல் செய்கிறேன், நான் வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பஞ்சாப் மாநிலத்தின் ஊழியத்தை பற்றி வீடியோ காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த பஞ்சாப் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அது ஒரு அற்புதத்தின் மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு விளைவு ஏற்பட்டது. மிஷனரி ஒருவர் மோட்டார் சைக்கிளிலே கடந்து சென்று கொண்டிருந்தார். அது ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே குர்பீந்தர் சிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சீக்கியர். அவர் அந்த கிராமத்தில் மிகவும் செல்வந்தர். சீக்கியருடைய செல்வம் அவர் வைத்திருக்கிற எருமை மாடுகளை வைத்து தான் கணக்கிடப்படுகிறது. 23 மாடுகளை அவர் உடையவராக இருந்தார். அந்த 23 மாடுகளும் மிகவும் கொழுத்த மாடுகள். ஒவ்வொரு மாடும் பல லிட்டரு பால் கொடுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும். அப்படி பெரிய மாடுகளை வைத்திருந்தார். அந்த மாடுகளுக்கு தனி செட்டு வீடு மாதிரி கட்டி வைத்திருப்பார்கள். அதில் ஏர் கண்டிஷன் இருக்கும். எல்லா விதமான அதுக்கு வார்ம் ட்ரெஸ் போடுவாங்க. எல்லா விதமான மனிதர்களை பராமரிப்பது போல் அதை பராமரிப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திடீரென்று ஒரு வைரஸ் நோயால் தாக்கப்பட்டு இந்த 23 மாடுகளும் நோய்வாய்ப்பட்டன. கால்நடை மருத்துவரை அணுகி அதற்கு ஒரு வைத்தியெல்லாம் பார்த்தார்கள், ஒன்றும் பலனில்லை. அப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் ஏதோ மந்திரம் பண்ணுவார்கள், அந்த மந்திரத்தின் மூலமாக நிறைய பேருக்கு சோமாகுது என்று சொல்லி இந்த சீக்கியர் கேள்விப்பட்டார். மிஷனரி ஒருவர் மோட்டார் சைக்கிளில் கடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் கைதட்டி அவரை கூப்பிட்டார். இங்கே வாங்கய்யா, என் மாட்டை பாருங்கள், 23 மாடு, என்னுடைய சொத்தே அதான். ஒரு மாடு பல லட்சம் ரூபா இருக்கும் விலை. இந்த 23 மாடும் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு போச்சு, நுர தள்ளிக்கிட்டு இருக்கு வாயில், என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது மந்திரம் பண்ண முடியுமா? உங்கள் சாமிகிட்ட சொல்லி ஏதோ மந்திரம் பண்ணியாச்சுன்னா சோமாகுதுன்னு சொல்கிறாங்களே என்று கேட்டார். மிஷனரி சொன்னார், நீங்கள் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நாங்கள் வணங்குற இயேசு கிறிஸ்து என்னும் உயிருள்ள ஆண்டவர் உங்கள் மாடுகளுக்கு சுகம் தருவாரியா. ஒரு வாளி, பெரிய வாளியில் தண்ணி கொண்டாங்க என்று சொன்னார். அவர் தண்ணி கொண்டு வந்தார். அவர் அதற்காக ஜெபித்து அதில் ஒரு சிலுவை அடையாளத்தை போட்டார். எல்லா மாட்டுக்கும் இதில் குடிக்க கொடுங்க, சோமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷனரிக்கே விசுவாசம் அறவுரையாக தான் இருந்துச்சு. அவர் போயிட்டார். அப்புறம் மிஷனரி மறந்துட்டார், என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. ஒரு 23 வாரங்கள் போல் கழித்து மிஷனரி அந்த வழியாக போகும்போது இவர் அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் போல் அவரை கூப்பிட்டார். வாங்க வாங்க. மிஷனரிக்கு பயம், ஐயோ ஜெவமெண்ட் வந்தோமே, மாடுகிட்டு செத்து போச்சுன்னா நம்மளை பிடிச்சி சண்டைக்கு வந்துடக்கூடாதுன்னு பயத்தோடு வந்தார். இந்த மாட்டெல்லாம் பாருங்கன்னு கூட்டு போனார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? எல்லா மாட்டு காலத்திலையும் சிலுவை தொங்கி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா! என்னையா சிலுவையை கட்டி தொங்க போட்டிருக்கியா மாட்டில்? அன்னைக்கு நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தீங்களே, அப்போ சிலுவை அடையாளம் போட்டீங்க. அது உங்கள் கிறிஸ்தவரோட அடையாளம் எனக்கு நல்லா தெரியும். அந்த அடையாளம் தான் என் மாட்டுக்கு விடுதலை கொடுத்துருக்கேன் நான் நம்பினதுனால உடனே சிலுவை அடையாளத்தை போட்டு எல்லாருக்கும் எல்லா மாட்டுக்கும் போட்டையா. இன்னைக்கு எல்லா மாடும் நல்லா இருக்கு. உங்கள் இயேசுநாதர் உயிருள்ளவர்னு சொன்னார்யா. அவருக்கு சுவிசேஷம் அறிவித்த பொழுது இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்டார். அவர்
தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் மூலமாக அந்த கிராமம் முழுவதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இது பஞ்சாபில் ஒரு பெரிய அறுவடைக்கு முதல் காரணமாக அமைந்த ஒரு சம்பவம். இப்படி அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் 40 ஆண்டு கால ஊழியத்திலே இதுவரை 18 பேர் மரித்து போன பின்பு உயிரோடு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மரித்து போன பிற்பாடு உயிரோடு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற பெரிய கிரியை, அற்புதமான ஒரு கிரியை நடந்து வருகிறது. இந்த உங்களுடைய ஜெபங்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து இந்த ஊழியங்களை தாங்கும்படியாக மிகவும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லும் முன்பதாக தலையில் வணங்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய எல்லா கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இப்போதும் உம்முடைய வார்த்தையை எனக்கும் இங்கே இருந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நீர் பிட்டு தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வழிபடுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். எல்லா கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே உண்டாவதாக. மிகுந்த தாழ்மையோடு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்க முடியாது நான் கேட்கிறேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இது கொஞ்சம் பார்லிமெண்டேரியன் ஸ்டைல் என்று சொல்வார்கள். கொஞ்சம் அழகாக ஒரு பிறரை பாதிக்காத ஒரு நடையில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனம். இதை நம்முடைய மொழியிலே எளிதாக சொல்வோம் என்றால், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் முட்டாள்கள், அறிவற்றவர்கள், அறிவில்லாதவர்கள் என்று இன்னும் வெளிப்படையாக விளங்கும்படியாக சொல்லலாம். ஆக கர்த்தருடைய சித்தம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதைத்தான் உங்களோடு பேசும்படியாக இந்த நாளிலே எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் என்ன? ஒரு சில விசுவாசங்களிடத்தில் நான் கேட்டேன், பரலோகத்துக்கு போவதுக்கு அடிப்படையாக என்ன செய்யணும் ஐயா? சொன்னாங்க, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தா பரலோகத்துக்கு போயிடலாம் ஐயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். வேதவசனம் அப்படி சொல்லுது இல்லை? யோவான் 3:5 அவ்விதமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி. ஆனால் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்த ஒரு மனிதன், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்த ஒரு விசுவாசி, அது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், அந்த நபர் கர்த்தருடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார். அதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். பிறந்து விட்டு நான் பிறந்து விட்டேன் என்று சொல்லி அமைதியாக இருந்து விட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. அதை நினைவிற்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஒரு இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க கேண்டிடேட்ஸ். குவாலிஃபிகேஷன் என்ன? MBA வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும்னு சொல்லி பல கல்வி தகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்டர்வியூவில் போன ஒரு கேண்டிடேட்டை ஒருத்தரும், தம்பி நீ 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கியா, இல்லை 10th முடிச்சிட்டியா என்று யாரும் கேட்பதில்லை. உயர்ந்தபட்ச கல்வி தகுதியைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அதே போல் அடிப்படையான ஒரு கல்வி, பரலோகத்துக்கு போகிற தகுதி தான் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறப்பது. நம்ம அதே முழு தகுதின்னு நினச்சிக்கிட்டோம். அப்படி அல்ல, அது அடிப்படை தகுதி. அதற்கு மேலாக கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 7:21 எடுத்து வாசியுங்கள். மத்தேயு 7:21.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. சபையாக கூடி நன்றாக ஆராதிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, நல்லது, கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. உங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்துவதற்கு, திடப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஆராதனை மிகவும் அவசியம். ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. இந்த ஆராதனையின் மூலமாக கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன என்று நாம் கேட்க வேண்டும், அறிய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான் அதில் பிரவேசிப்பான். இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாயினால சொன்ன வார்த்தைகள். அதனுடைய பொருள் என்ன? ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறந்துட்டா மகனே மகளே நீ பிறந்துட்டா, ஆனால் அங்கே நின்றாத. தட் இஸ் வெரி பேசிக். 1ஆம் கிளாஸை பாஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து முன்னேற வேண்டி இருக்கிறது. பரலோகத்தின் படிக்கட்டுகள் என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சி செய்து நான் பல குறிப்புகள் வைத்திருக்கிறேன். ஒரு 12 படிக்கட்டுகள் இருக்குங்க. அதில் முதலாவது படிக்கட்டு தான் இந்த ஆவியானாலும் ஜலத்தினாலும் பிறப்பது. இப்போ அந்த படிக்கட்டுகளை குறித்து உங்களிடத்தில் நான் பேச போவதில்லை. நான் பேச வந்த காரியமே இன்றைக்கு வேறு. ஆராய்ச்சி செய்யுங்கள், எதையெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும் பரலோகத்துக்கு போவதுக்கு. 1 யோவான் 2:17 எடுத்து வாசியுங்கள். 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதான் நித்திய ஜீவனை அடைய முடியும், அங்கே என்றென்று நிலைத்திருக்க முடியும். இப்படி வேதம் பல விதத்திலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. அப்படி இருக்கிறபடினாலே கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். What is the will of God in my life? We all need to understand. We all need to understand, realize what is the will of God in my life, and then implement it, and then execute it. அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போய் சேர முடியும். இது மிகவும் முக்கியமான ஒன்று. தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? இந்த வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன். தேவனுடைய சித்தம் பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கு இந்த வேதத்தில்? 4 காரியங்களை நான் கண்டுபிடித்தேன். வெளிப்படையாக இதுதான் தேவனுடைய சித்தம் என்று வேதவசனம் என்ன சொல்லு எங்கெல்லாம் சொல்லியிருக்கு என்று ஆராய்ச்சி பண்ணதில் 4 காரியங்களை கண்டுபிடித்தேன். இது தேவனுடைய சித்தம் என்று வெளிப்படையாக தெள்ள தெளிவாக நமக்கு வேதம் போதிக்கிறது. அதை உங்கள் மத்தியிலே இந்த நாளில் நான் சொல்லும்படியாக உணர்த்தப்படுகிறேன். முதலாவதாக, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3 முதலாவது வாக்கியத்தை மட்டும் வாசித்தால் போதும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. It is God's will concerning you that you should become holy. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சித்தம் என்று சொல்லும் பொழுது தமிழில் அதுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய திட்டம். The first one is God's plan. We are not dealing God's plan here. அதை பற்றி நாம் இங்கு விவாதிக்க விரும்பவில்லை, பேச விரும்பவில்லை. கடவுளுடைய அனாதி திட்டங்கள் அவருக்கு மட்டுமே தெரிந்தவர்களாக இருக்கின்றன. உதாரணமாக இந்த உலகத்தை படைத்தது அவருடைய ஒரு திட்டம். அது யாரும் அவரிடத்தில் கன்சல்ட் பண்ணுவதில்லை. ஆனால் அவருடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது அவருடைய விருப்பம் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருப்பது தேவனுடைய விருப்பம், God's desire. What is God's desire in my life? What does God want me to do? நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பரிசுத்தம், பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தத்தை பற்றி மட்டும் பேசுவதற்கு 3 மணி நேரம் வேண்டும் குறைந்தது. அவ்வளவு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது இந்த வேதத்திலே. பரிசுத்தத்தின் ஆழம் என்ன, அகலம் என்ன, எந்தெந்த வழியிலெல்லாம் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி
அலசி ஆராய்ந்து பார்த்தால் ஏராளமான காரியங்கள் நமக்கு தென்படுகின்றன இந்த வேதத்தில். பரிசுத்தம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். I am holy, therefore ye also be holy in all the works of your life. All the works. All the works என்று சொல்லும்போது அது 6 ஏரியாக்களை குறித்ததாக இருக்கிறது. 6 விதமான பகுதிகள் இந்த பரிசுத்தத்திலே கவர்ந்து கொள்ளப்படுகிறது. முதலாவது நம்முடைய பார்வை. What we see, what we look into, what we desire to look into, that determines our holy life. எதை பார்க்கிறோம், எதை பார்க்க வாஞ்சிக்கிறோம், எதை பார்க்க ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம், மிகவும் முக்கியமானது. 2வது, இதை பற்றி சிந்திக்கிறோம். அமைதியாக இருந்துக்கிட்டு இந்த கால உலகத்தில் அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு எல்லா விதமான பாவத்தையும் செய்யலாம். அமைதியாக இருந்துட்டு போய் சொல்லலாம். ஹலோ, அமைதியாக இருந்துட்டு போய் சொல்லலாமாங்க? ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துட்டு அது எப்படிங்க முடியும்னு கேட்குறாரு அங்கேருந்து. சரி, அதுக்கு நான் உதாரணம் சொன்னேன்னா அது இன்னும் ரொம்ப நேரம் போயிடும், நேரம் இல்லை. அமைதியாக இருந்துட்டு போய் சொல்லலாம். ஒரு ஸ்திரியை இச்சோடு பார்க்கிற எவனும் அவளோட தன் இதயத்திலே விபசாரம் செய்து ஆயிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டு விபசாரம் செய்யலாம், எல்லா பாவமும் செய்யலாம். ஆக பார்வை மிகவும் முக்கியமானது. எதை பார்க்கிறோம் முதலாவது. 2வது, எதை சிந்திக்கிறோம். வாட் வி திங்க் அபவுட், வாட் அபவுட் அவர் தாட் பேட்டர்ன், நம்முடைய சிந்தனை எதை பற்றி தான் இருக்கிறது. இது 2வது மிகவும் முக்கியமானது. 3வது, எதை பேசுகிறோம். வாட் வி டாக் அபவுட், மிகவும் முக்கியமானது. வளவளவென்று ஏதோ எல்லாமோ பேசுகிறோம். இங்கே யுஏக்கு வந்த பிறகு ஒரு ஆலயத்தில் ஒரு சபையில் பேசுவதற்காக முதல் வரிசையில் அமர்ந்திருந்தேன். சில தினங்களுக்கு முன்பு எனக்கு பின்பாக சிலர் வந்து அமர்ந்தார்கள். ஆலயத்திற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நான் சென்று விட்டேன். முன்னால் வந்து அடுத்த பெஞ்சில் வந்து அமர்ந்தவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. பாருங்கள், வளவளவண்டு ஒரு உப்பு இல்லை, சப்பம் இல்லை, ஒரு உயிரே இல்லை. அதுக்கு தேவையில்லாத பேச்சு, என்னெல்லாமோ யாரை பற்றி எப்படிலாமோ பேசுகிறாங்க. மனம் மிகவும் வேதனைப்பட்டேன். இந்த பேச்சில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் யாருக்காவது இருந்தான்னா ஒருத்தர்கள். அவ்வளோ பேச்சு. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. நீதிமொழிகள் 10:19 எடுத்து வாசிங்க. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். சொற்களின் மீதில் பாவம் இல்லாமல் போகாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க. மத்தேயு 12:36 வாசிங்க. மத்தேயு 12:36. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். இந்த வீணானங்கிற வார்த்தைக்கு ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் நாம் பார்ப்போம் என்றால் கேர்லெஸ் வேர்ட்ஸ் என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் என்று சொல்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு வேஸ்ட் வேர்ட்ஸ் என்று சொல்கிறது. பலவிதமான வார்த்தைகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வீணான வார்த்தைகள். அதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அது பேசக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அது பிரயோஜனமாக இருந்தால் தான். ஒன்று தேவனுக்கு மகிமை கொண்டு வரணும், இல்லைன்னா யார் மனிதர்களுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். அப்போ தான் அது பேசணும். இல்லைன்னா எனக்காவது பிரயோஜனமாக இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் எதையாவது அவனை பற்றியா இப்படி, அவளை பற்றியா இப்படி ஏதாவது ஒன்று பேசுறது. உங்கள் புடவை என்ன எவ்வளோக்கு வாங்கினீங்கக்கா, எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்கா, என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. இதெல்லாம் வீணான வார்த்தைகள்.
பாவமான வார்த்தைகள் சொல்லப்படலை, வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆக நம்முடைய வார்த்தைகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இது 4வது. அடுத்தபடியாக நாம் எதை கேட்கிறோம், வாட் we listen to. அதாவது ஹியரிங் வேற, லிசனிங் வேறங்க. தமிழில் ரெண்டும் கேட்கறது தான். நம்முடைய முயற்சி எடுக்காமல் நம்ம காதில் விழுறது வந்து ஹியரிங். ரோட்டில் போகிறோம், எவ்வளோ சத்தம் கேட்குது, முயற்சி எடுக்காமலே காதில் வார்த்தைகள் விழுது, அது வந்து ஹியரிங். ஆனால் லிசனிங்கிறது நாம் முயற்சி செய்து கவனமாக கேட்குது. இப்போ இங்கே நீங்கள் இத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க சபை மக்களா, சிலர் வந்து ஜஸ்ட் ஹியர் மை மெசேஜ், சம் ஆர் லிசனிங். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. எத்தனை பேர் லிசன் பண்ணுறீங்க, எத்தனை பேர் கேட்குறீங்க? ஹலோ, அமையே காணும். வெளிப்படுத்தும் விசேஷம் 8:1 இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பரலோகத்தில் 1/2 மணி நேரமும் அமைதி உண்டாயிற்று. காதிலே விழுந்த சத்தத்தை மட்டும் கேட்காதீர்கள், உன்னிப்பாக உணர்ந்து கொள்ளும்படியாக கேளுங்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், காது கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிற விதத்திலே நாம் பரிசுத்தப்பட வேண்டும். அடுத்தாற்போல் நம்முடைய நடக்கைகள், நம்முடைய கிரியைகள், what kind of activities we are involved with, நம்ம எந்த விதமான நடவடிக்கைகளில் ஈடுபாடு கொள்கிறோம், அது மிக முக்கியம். கடைசியாக இது எல்லாத்திலும் நம்ம நல்லா இருந்தால் கூட நம்முடைய கனவு, நம்முடைய சொப்பனம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில வாலிபர்கள் கூட்டத்தில் பேசும்போது வாலிபர்கள் கேட்டாங்க, அங்கிள் எல்லாம் நல்லா முயற்சி பண்ணுறோம், சொப்பனத்தில் மட்டும் ஒரு நடிகை வந்து டான்ஸ் ஆடுறாள், நல்ல விசுவாசியாக இருக்கேன், சர்ச்சில் கொயரில் நான் ஆர்கன் கீபோர்டெலாம் ப்ளே பண்ணுறேன், மற்ற எல்லா யூத் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறேன், ஆனால் அந்த சொப்பனத்தில் வர்றதில் மட்டும் தடுத்தே நிறுத்த முடியல அங்கிள், அதுக்கு என்ன பண்ணுறது? உங்களுடைய நினைவுகளின் அழுத்தத்தினால தான் சொப்பனம் பிறக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் நினைவுகள் பரிசுத்தமாக இருந்தால் சொப்பனத்தில் யாரும் வர முடியாது. 6 ஏரியாக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் பரிசுத்தத்தை நாம் பரிசுத்தத்திற்காக கவனம் கொண்டு சரிப்படுத்த வேண்டிய ஏரியாக்கள். நான் பரிசுத்தர், அதில் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12:14 அவ்விதமாக சொல்லுகிறது. எபிரேயர் 12:14, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் மிக முக்கியம். இது முதலாவது தேவனுடைய சித்தம். இது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறதுனால பரிசுத்தத்தை பற்றி நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன், கடந்து செல்கிறேன். பரிசுத்தம் உள்ளலாம் வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 2வதாக எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். 1 தெசலோனிக்கேயர் 5:18 பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18, எல்லாவற்றிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். அப்படி நாம் செய்கிறோமா? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், துக்கம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும், வியாதி வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், வறுமை வரும், மரணமும் வரும் வீட்டில் ஒருவேளை. இவற்றின் மத்தியிலே தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். வாட் எவர் ஹேப்பன்ஸ், லெட் மீ கிவ் தேங்க்ஸ் டு காட். அப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுத்தாதான் நீங்கள் சரியான விசுவாசியா. போன வருஷம் தான் ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்தார். இந்த வருஷம் பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜாப் செக்யூரிட்டி கூட இல்லைங்க இந்த UAE-ல அப்படின்ட்டு ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட சொன்னார். என்னைக்கு பார்த்தாலும் ஒரே பயமாக இருக்குது, எப்பவும் எது நாளைக்கு நமக்கு வேலை இருக்குமோ இல்லையே ஒரு பயமாக இருக்குது. பயமாக இருந்தா என்ன, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரே என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டாருன்னு சொல்லி 34வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார். God is our security. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். எதுக்கு பயம்? பயம் தேவையில்லை. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்ய பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியல.
எத்தனையோ இழப்புகள், பேரிழப்புகள், பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுன்னு மட்டும் தான் சொல்வார். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாம் தலையில மாறும் பாருங்க. எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு, எத்தனையோ அற்புதங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். நன்மைக்காக மட்டுமல்ல, ஆசீர்வாதங்களை பெறும்போது மட்டுமல்ல, தீமை அனுபவிக்கும் பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். சொல்லி பாருங்க எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காருன்னு பாருங்க. தட் இஸ் த டெஸ்ட் தெர்மாமீட்டர் ஆஃப் அ பிலீவர் வந்து வெதர் ஹி glorifies God at the time of trouble. கஷ்டம் வரும்போது, துக்கம் வரும்போது, இழப்பு வரும்போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீர்களா, அதுதான் அளவுகோலுங்க நீங்க விசுவாசம் இருக்கிறதுக்கு. ஹலோ, இந்த சபையில் அப்படி நாங்கள் சொல்றது இல்லைங்களோ? அப்படி செய்யாதிருப்பீர்களாக. ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்வோம்னு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாவற்றையும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் காட் இஸ் இன் கண்ட்ரோல். அவருக்கு தெரியாம ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே முடியாது. ஊழியத்து நிமித்தம் வட இந்தியாவில் ஒரு இடத்துல கடத்தி கொண்டு போய் என்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. என்னையும் இன்னொரு மிஷினரியும். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு அவனோட கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். திடீர்னு பாருங்கள் ஒரு தைரியம் வந்துச்சு. ஒரு பரிசுத்தாவியுடைய வல்லமை வந்து இறங்கிச்சு. ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். 1.5 மணி நேரம் பெரிய பாடு. அங்கங்கே இழுத்து அடித்தாங்க, உதைச்சாங்க. தூக்கு மேடையில் தூக்கு கயிறுலாம் போட்டாச்சு. ஒரு மரத்தில் தூக்கு கயிறு போட்டு தூக்கு போடுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு வயசானவர் வந்தார். பரதேசிகளை போட்டு தூக்கு போட்டு என்னப்பா உனக்கு லாபம் கிடைக்க போகுது, 2 அரை உதவி கொடுத்து விரட்டி விடுப்பா அப்படின்னாரு. ஆமாம், அதுவும் சரிதான்னு சொல்லி 2 உதவி கொடுத்து விரட்டி விட்டாங்க. ஹல்லேலூயா. நான் திரும்ப அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு இன்னும் போகலை. உங்களுக்கு பார்க்க ஆசையாக இருந்தால் கூப்பிட்டு போகலாம். மத்திய பிரதேசத்தில் இருக்குங்க அந்த ஊர். சரி, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது ஆண்டவரை மாற்றுகிறார். நமக்கு ஒரு டெஸ்ட் தானே வைக்கிறாரு. நீ எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை உனக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இது 2வது கர்த்தருடைய சித்தம். 3வதாக 1 பேதுரு 2:15 வாசிப்போம். 1 பேதுரு 2:15. 3வது, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்வதனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நமக்கு அதாவது 4 தேவனுடைய சித்தத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன். முதல்ல 2 நம்ம பார்த்துருக்கிறது. பரிசுத்தமாக இருக்கணும், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யணும். இந்த 2ம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உரியது. இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் பர்சனல் லைஃப். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. 3வதாக நாம் இப்பொழுது பார்க்கிறது சமுதாய வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டது. இட்ஸ் ரிலேட்டட் டு எ சோசியல் லைஃப். சமுதாய வாழ்க்கையிலே எவ்விதமாக நாம் சமுதாய வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்தை கையாள வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 44 48 வரைக்கும் அதை சொல்லியிருக்கிறார். சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை அப்படின்லாம் நிறையா நமக்கு ஆலோசனைகள் கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பின்பாக எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அதை வாசிப்பதற்கு சமயம் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ரோமர் 12 20 21 எடுத்து வாசிங்க. ரோமர் 12 20 21. அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ரோமர் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ரோமர் எழுதப்பட்ட நிருபம் புதிய ஏற்பாட்டில் இருக்குன்னு கேட்டேன். அப்பா, பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் இருக்கா? அப்பா, ஒரே ஒரு பிரதர் சொல்லியிருக்காங்க. அவர் ஒழுங்காக பைபிள் வாசிப்பார் போல தெரியுது. நீங்களாம் வாசிக்கலன்னு சொல்லலை, நீங்கள் வாசிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரி, நீதிமொழிகள் 25வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 25 21 22. நீதிமொழிகள் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழலை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லியிருக்கீங்க, புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி தான் சொல்லியிருக்கு. நம்ம என்ன செய்கிறோம்? 2 கிறிஸ்தவ விசுவாசிகள் சென்னையில்
இங்கே இல்லை, இங்கே நல்ல நல்ல ஆவியில் நிறைந்த சபையாக இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். சென்னையில் ஒரு ரோட்டில் நான் போயிட்டு இருக்கும்போது 2 விசுவாசிகள் சண்டை போட்டாங்க. எப்படி போட்டுக்கிட்டாங்க தெரியுமா? நான் வம்பு சண்டைக்கு போகிறவனே இல்லை, வந்த சண்டை விட மாட்டேன். ஆமாம், வந்த சண்டை விட மாட்டேன். அதனால் ரொம்ப தீவிரவாதி. நீங்கள் சண்டை போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஷார்ஜாவில் உள்ள இந்த ஏஜி சபையின் சபை மக்கள் மிகவும் நல்லவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் நன்மை செய்வதனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் நாங்கள் மிஷனரி பணி செய்து கொண்டிருக்கும்போது போலேநாத் சர்மா என்ற பெயர் கொண்ட ஒரு ரவுடி, அந்த மாவட்டத்திலே ரவுடி நம்பர் 1 அவர் தான். மிகவும் எங்களுக்கு தொந்தரப்படுத்தினார், அடித்தார். புதிதாக மிஷனரிகள் வந்தவங்கெல்லாம் அடித்து உதச்சி எவ்வளோ கஷ்டப்படுத்தினார். வசன போர்டு வீட்டுக்கு முன்னால் எழுதி வச்சுருந்தோம், அதை உடச்சி வெளியே தூக்கி போட்டார். வீட்டுக்குள்ளே கதை உடச்சிட்டு உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணார். எவ்வளோ தொந்தரவு. ஆனால் அவரை பற்றி மற்றவர்களிடத்தில் கலந்து ஆலோசிக்கும் போது உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்க, உடனே தூக்கி உள்ளே வைங்க, அவனை சும்மா இப்படி வாலாட்டு விடக்கூடாது. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன செய்கிறது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருங்க. கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணேன். ஆண்டர்கிட்ட ஒரு இதை கேட்டேன், இது நீர் இப்படி சொல்லியிருக்கீர் சுவாமி, நீர் அப்படி செய்கிறா இருந்தால் 2 காரியத்தை எனக்கு செய்யணும். 1, இப்படி ஊழியக்காரங்களை அடித்ததுனால அவருக்கு நீர் பழி வாங்கணும். 2வது, அந்த ஆத்மாவை எனக்கு கொள்ளை பொருளாக தரணும். இந்த 2 நீர் செய்யணும்னு ஜெபம் பண்ணிட்டு அவர் கையில் விட்டுட்டேன். 2 வருஷம் கழித்து ஒரு சண்டையில் அவர் 2 காலும் முறிக்கப்பட்டு ஒரு கையும் முறிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தார். அவரை பார்க்க போனேன், அதுக்கும் ஆண்டவர் அனுமதிக்கலை, பார்க்க முடியல. திரும்ப 2 வருஷம் கழித்து ஜெயிலில், மாவட்ட ஜெயிலில் ஊழியம் செய்கிறதுக்காக உள்ளே போயிருக்கும் பொழுது ஜீசஸ் ஃபில்ம் திரைப்படத்தை காட்டிட்டு ஆல்டர் கால் கொடுக்கும்போது முதல் ஆளாக வந்து அவரை முழங்கால் போட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாருங்க. அல்லேலூயா. எவ்வளோ தீமை செய்தவங்களுக்கு, ஆனால் நீங்களோ பதிலுக்கு எனக்கு ஒன்றுமே செய்யலை. இந்த இயேசுவோட அன்பை நீங்கள் காட்டினதுனால ஐ வாண்ட் திஸ் ஜீசஸ். அல்லேலூயா. போலேநாத் சர்மா அந்த மனிதனுடைய பெயர். புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது, நன்மை செய்வதன் மூலம் அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது 3வது தேவனுடைய சித்தம். 4வதாக 1 தீமோத்தேயு 2:4. 1 தீமோத்தேயு 2:4 வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். It is God's will that all men should be saved. It is God's desire. And he also desires that all should come to know the knowledge of truth. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இது தேவனுடைய விருப்பம். இது தேவனுடைய விருப்பமானால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவன் உங்களை தூண்டுகிறபடினாலே, ஏவுகிறபடினாலே, கட்டளை இடுகிறபடினாலே எவ்விதமாக இதை நிறைவேற்ற வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். நேற்று ஒரு மகள் வந்து என்னை சாயங்காலம் பார்க்க வந்திருந்தான். அங்கிள், நான் இந்த நாட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக வந்திருக்கிறேன். என் கூட வேலை செய்கிற சில முஸ்லீம் சகோதரிகளுக்கு நான் வந்து இயேசுவை பற்றி சொன்னால் அவங்க பதிலுக்கு இப்படிலாம் சொல்கிறாங்க, எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரில. ஹவு டு டெல் தம் காஸ்பல், எனக்கு சொல்லுங்கள், எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு போல் என்னோடய அருகில் உட்காந்து நிறைய ஆலோசனைகளை கேட்டு விட்டு போயிருக்கான். அவளுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். இஸ்லாமியர்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுவது, அதுக்கு நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. இப்போ நான் உடனே சொல்ல முடியாது, அது உங்கள்கிட்ட டைம் முடிஞ்சு போச்சு. சரிதானா? ஒவ்வொன்றுக்கும் வழிமுறைகள் இருக்குது. நம்ம வாஞ்சலரில் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். இது எப்படி பண்ணுறது, யார்கிட்ட கேட்கலாம், எப்படி வழிமுறைகள் கேட்கறது, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும். எங்கெங்கே ஆண்டவர் எந்த சூழ்நிலை வைத்திருக்கிறாரோ அந்த சூழ்நிலையில் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாப்புல சொல்லலாம். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. எந்த விதத்திலும் அவர்களை பாதிக்காதபடி சொல்லலாம். அதுக்கெல்லாம் தேவ ஞானம் வேண்டும், தேவ வழிநடத்தல் வேண்டும், பரிசுத்தாவினுடைய ஆளுகை வேண்டும், நமக்குள்ளே ஆர்வம் வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். அப்போதான் இதெல்லாம் செய்ய முடியும். சும்மா இதுக்கு வம்பல மாட்டுவானா, யாரும் சொல்லிட்டு போட்டு
நம்ம பாட்டுக்கு இருப்போம் என்று சொன்னால், அப்படி நீங்கள் நினைத்தால் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றாதவர்கள். தேவனுடைய சித்தம் உங்களால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தேவன் விருப்பம் கொள்ளுகிறார். உங்களுடைய பங்கு என்ன? வாட் இஸ் யுவர் கமிட்மெண்ட்? வாட் இஸ் யுவர் டிசிஷன் கன்சர்னிங் டூயிங் த வில் ஆஃப் காட்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க என்ன செய்யணும்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது அவருடைய சித்தமா இருக்கு அப்படின்னாலே எல்லா மனுஷருக்கும் சுவிசேஷம் சொல்றதுக்கு நாம் முயற்சி செய்யணும். சொல்றவங்களை சொல்ல வைக்க ஊக்குவிக்கணும். மிஷனரிகளை தாங்க வேண்டும். மிஷனரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேக ஆத்மாக்கள் கொலை பொருளா வேணும் சுவாமி. எங்க தேசத்தில் அநேகர் சந்திக்கப்பட வேண்டும். நான் என்ன இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன், இந்த தேசத்தில் அநேக மக்கள் அறிய வேண்டும். அதற்கு எப்படியாவது நீ ஒரு வாசலை திறந்து தாரும். ஒரு பர்சனுடைய ஒரு அபரீதமான ஒரு கிரியை நடப்பீங்க சுவாமி. அப்படி ஜெபம் பண்றீங்களா? மீண்டும் வெளிப்படுத்தின விசுவாசம் 8:1 தானா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்களும் ஆலயத்துக்கு வந்து நல்லா உற்சாகமாக ஆராதிக்கிறவர்களும் கூட அங்கே போக முடியாது. நீங்களாம் போக மாட்டீங்கன்னு நான் சொல்லலை, தப்பாக நினைக்காங்க. நான் வெளியே போகும்போது கல் எறிஞ்சிடக்கூடாது, எனக்கு ஒரு பயம். நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று நான் ஆசைப்படுகிறேன். தேவனும் ஆசைப்படுகிறார். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் நன்மை செய்வதனாலே புத்தின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிற அப்படின்னாலே அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று முழங்கால்களை முடக்கி ஜெபிக்க வேண்டும். ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக, மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய சித்தம். எவ்விதமாக நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள்? 4 தேவனுடைய சித்தத்தை பற்றி உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹவு டு ஐ டூ இன் டூயிங் இன் கேரிங் அவுட் த வில் ஆஃப் காட் இன் மை லைஃப்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில்லை என்னுடைய வாழ்க்கையின் பங்களிப்பு என்ன? என்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு என்ன? இன்று தேவன் அதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் அதைத்தான் உங்களிடத்தில் கேட்கிறார். தலையில் வணங்கி ஜெயிப்போமா? ஒரு நிமிடம் அமைதியாக நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒரே ஒரு நிமிடம். ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போகிறோன்னு சொல்லியிருக்கேன் சுவாமி. பிதாவின் சித்தத்தின்படி அநேக முறை நான் செய்ய முடியாமல் இருக்கிறேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நான் இன்னும் நாடவில்லை. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய நான் இன்னும் படிக்கல சுவாமி. எனக்கு சொல்லித்தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆவி எனக்கு தாங்க. கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. எனக்கு இந்த நாளில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எல்லாவற்றிலும் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய குணாதிசயத்தை காட்டுவதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது உம்முடைய சித்தமே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கணத்தையும் மகிமையும் துதி உமக்கு செலுத்துறோம். உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் பரலோகத்துக்கு வர முடியாது சுவாமி. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இங்க இருக்கிற சபையின் பிள்ளைகள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. இந்த நாளில் தங்களை இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலுக்கு, அர்ப்பணிப்புக்கு தங்களை தாழ்த்தியவர்களை, தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை நீர் கரணியிட்டு தொட்டு ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை செய்யும். எல்லா கணமும் மகிமையும் துதியும் உமக்கே உண்டாட்டும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எழுதி நிற்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அந்யோன்ய வழிநடத்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக.
செவிகளையே திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளையே திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பாஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.